12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனியா நடந்துகிட்டு இருக்கிற மேஷ ராசிக்கு அவருடைய பார்வை வந்து இப்போ 11ஆம் வீட்டுக்கு போய் உட்காருது. லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் இவங்க வீட்டு கதவை தட்டும். ஏற்கனவே 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இவங்க இந்த முறை இவங்களுக்கு இந்த வக்கர பெயர்ச்சி வந்து வேலையில் அற்புதமான மாற்றத்தை கொடுத்தே தீர்வாங்க. ரொம்ப நாளாக இந்த இன்க்ரிமெண்ட் வரல, பேமெண்ட் வரல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கூட எனக்கு ரெக்கக்னேஷன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். அவங்களுக்கெல்லாம் வந்துடும். நான் படிக்க போகிறேன் சார், வெளிநாடு போகலாமா அப்படின்னு இந்த வருஷம் கேட்குறவங்களுக்கு அற்புதமாக படிக்க போகலாம். உடல் ஆரோக்கியம் தீரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். எல்லாத்த விட திருமண வாழ்க்கை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல, ராகுதோஷம், செவ்வாதோஷம், பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சனீஸ்வரர் லாபஸ்தானத்தை பார்க்கறது, தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் அப்படின்னும் போது அற்புத பலன் கொடுக்கும். இங்கே 12ஆம் வீட்டை வேற குரு வேற பார்க்க போகிறார். இந்த குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு சுப பலன் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக, நான் ரொம்ப கடன் கொடுத்தேன் சார், ஒரு 2 ரூபா வருமே அப்படின்னு நான் கடன் கொடுத்தேன் சார், அதுக்கப்புறம் கடனை வசூல் பண்ண முடியாமல் கஷ்டப்படாதீங்க. ஏன்னா 5 மாதம்தான் அவர் உங்களுக்கு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் வீட்டுக்கு போயிடுறார்.